வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 18ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். துலாம் ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி வந்து 9ல் இருக்குது. 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், உயர்கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம், நல்ல லாபங்களை கொடுக்கும். 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பா சம்மந்தமான விஷயம் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். கல்வி சம்மந்தமான விஷயங்களில் 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது கடினமான முயற்சி தேவைப்படும். கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். பட் ஆனால் கடினமான ஒரு முயற்சி, ஒரு நிறைய பேரை வந்து போய் பார்த்து நம்ம வந்து சீட்டு வாங்குகிற சூழ்நிலை இருக்கும். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி கண்டிப்பாக விஸ்வரூப வெற்றியாக கண்டிப்பாக கிடைக்குங்க. 2ஆம் அதிபதி அது மட்டும் உங்களுக்கு ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு வந்து கேது இருக்கும்போது சில நேரங்களில் நீங்கள் பேசும்போது வெடுக்குன்னு பேசுகிறது, இல்லாட்டி வந்து ஏதாச்சும் சண்டை போட்டு உம்முன்னு உட்காந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸ்டாக இருக்க பழகுங்கள். 2ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் வந்து திருமணம் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கான முயற்சிகளில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூப்பராக இருக்குங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படும். ஸோ நான் ஒரு வேலையில் இருக்கேன், நல்ல சம்பளத்தோடு வேறு ஒரு கம்பெனி கிடைக்குன்னா கண்டிப்பாக வந்து அந்த கம்பெனி போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல வருமான வளர்ச்சி இருப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய அக்ரிமெண்ட்டு டாக்குமெண்ட்டுனால நல்ல ஒரு பண வருவாய் வர்றது, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணியிருக்க லோன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 4ஆம் அதிபதி சனி வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து அம்மா வந்து கொஞ்சம் வந்து நம்மள்கிட்ட பிடிவாதம் பிடிக்கிறது, வீடு சம்மந்தமான விஷயங்கள், வீடு சம்மந்தமான வருமானங்கள்லாம் கொஞ்சம் டிலேடாக வர மாதிரியான விஷயங்கள் இருக்குங்க. வண்டி வாகனங்கள்லாம் வந்து ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் பார்த்து ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி 5ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுலாம் வந்து தடுக்க முடியாது. கொஞ்சம் வந்து குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளோட வருங்காலத்துக்காகவும் நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ கலைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்தாலும் அந்த வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 6ஆம் அதிபதி குரு வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும், கடன் உதவிகள்லாம் கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்பு தான் நல்லாயிருக்கு. மற்றபடி வந்து 7ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா 2 சுப நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல சுப நிகழ்ச்சி நடத்தணும், கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கூடவே ராகு இருக்கும்போது அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது கொஞ்சம் எமோஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு எமோஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து போகிறது நல்லது. 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் சின்ன ஒரு டென்ஷன்ஸ், டார்ச்சர், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். கல்விக்காக அப்ளை பண்ணுறவனுக்கும் அது சீட்டு கிடைக்கும். பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து ஒரு வேவரிங் இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அது கிடைக்கணும், அது கிடைக்கல அப்படின்னு ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஸ்க்ராட்ச் இருக்கும். அது பார்த்து இது பண்ணிக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். தொழிலில் வந்து பெரிய ஏற்றங்கள், பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. இந்த வாரம் மட்டுமல்ல, வருகின்ற எல்லா வாரங்களும் சிறப்பாக அமைய இறைவனை பார்த்துக்கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.